வணக்கம் உறவுகளை, நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். அதுபோல் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும். இன்றையும் பழமை போல ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான சமையல்லாம் உங்களை சந்திக்கிறோம். இந்த நோய்க்கு மருந்து உணவு என்று சொல்லினோம். அந்த காலத்தில் இப்போ எல்லாம் உணவால் தான் நிறைய நோய்களே வருகிறது. அப்போ அந்த காலத்திலே முன்னோர்கள் வந்து நிறைய ஆரோக்கியமாகவும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் நோய் நொடியின்றி வாழ்ந்தார்கள். அதுக்கான காரணங்கள் அவர்கள் சாப்பிட்ட அந்த காலத்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள். அப்போ நாங்களும் இன்றைக்கு அந்த அவர்கள் சாப்பிட்ட ஆரோக்கிய உணவுகளில் ஒன்றை உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். அது நிறைய பேருக்கு இப்போவும் செய்து சாப்பிட்ற பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் அந்த சமைச்சு சாப்பிட்றது குறைவு. நாங்கள் இப்போ அதை செய்து காட்ட போகிறோம் உங்களுக்கு. எங்களை இந்த காணொலியூடாக என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. பயிரி போட்டு நிறைய பேருக்கு தெரியும். மிகவும் ருசியா இருக்கும், நல்ல சுவையா இருக்கும். அவ்வளவு நல்ல உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாகும். அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில பயிரி போட்டு எப்படி அவிக்கிறதுன்றதை காணொலியில சென்று பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சத்தான ஆரோக்கியமான பயிரி புட்டா வச்சு காட்ட போறோம். நாங்க முதல்ல மாவி அடிச்செடுப்போம். 3 சுண்டு மா எடுத்த நாங்கள் 3 சுண்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவு மாவு. 1/2 கிலோ கொஞ்சம் கூட. மா வாங்கினா அவளை மரிக்கணும். சில மாவுக்கு அந்த வண்டுகள் புழுவல் பிறந்தான். ஏதோ எப்படி சுத்தமான மான்னு சொன்னாலும் இந்த மாவுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்க அப்ப மா அரிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்க அடுப்பை மூட்டி மாவைய அவிப்போம். நாங்க வாட்டி நாங்க அடுப்பை மூட்டி கொள்ளுவோம். அடுப்பு நல்லா மூண்டுட்டு நாங்க புட்டு பானையை வச்சு கொள்ளுவோம். மாவு ஆட்டுறதுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாத்தான் மாவைக்க டக்காண்டு அவிஞ்சிடும். நல்லா சுடுதண்ணி கொதிச்சுட்டு பாருங்க. நாங்க மாவி அள்ளி வைப்போம். நீட்டு பண்டிகை வாடட்டும். மூடி வைப்போம். நாங்கள் மாவை காட்டிட்டோம். ஒரு பக்கம் இப்ப எங்களுக்கு பயிரி வந்து பயிரி போட்டு தானே செய்யப்படுது. அப்ப என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை காட்டுது. பயிரி சரியான மண்ணா இருந்தது. 5 தண்ணியில வடிவா கழுவி சின்ன சின்ன எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நல்ல பச்சை பசையிலண்ட பயிர் நல்ல பச்சையா நீட்டா கழுவி எடுத்தாச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்னனா, அதுவும் போட போறேன். மற்ற பச்சை மிளகாய் இப்படி ரவுண்டா வெட்டி வச்சிருக்காங்க. மற்ற தேங்காய் பூ, அப்படியே பாத்தீங்கன்னா உப்பும். இந்த பொருட்டு நாங்கள் கறியோட சாப்பிடணும் மட்டும் இல்லை. இதுல சேர்க்கிற இந்த பொருட்கள் அந்த பயிரி எல்லாம் சேர்ந்து இந்த மாவோட அவிஞ்சு வரைக்கும் அது ஒரு தனி சுவையா இருக்கும். அதோடய சாப்பிடுறது உடலுக்கு நல்லது. அதை விட நாங்க கறியும் வச்சு சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். இன்றைய நாங்கள் வந்து தனியா பயிரி போட்டு செய்து உங்களை சாப்பிட்டு காட்ட போறோம். பயிரி என்னன்னா நிலத்துல அப்படியே படர்றது. அப்படி அள்ளித்தான் எடுக்கிறது. அந்த என்ன கீரையை விட கீரை டக்காண்ட பிடிங்கி காலையை போட்டு இதுக்கான நேரம் செல்லும். எடுத்து வேறுகள் எல்லாம் தும்புகள் எல்லாம் நிறைய புல்லுகள் வரும். எல்லாம் நீக்க வேணும். நாங்க இப்ப இருக்க பாப்போம் அவிஞ்சது தோணுமா. நல்லா அவிஞ்சிட்டது. அப்படியே கொட்டி குழைப்போம். புட்டு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளுவோம். காணும் போல அவங்களுக்கு
அப்படியே நான் கலக்கி கொண்டுட்டு மாவஞ்சால குழைப்பேன் உருத்தி போட்டு நல்லா மாவாடிட்டது நல்லா அவிஞ்சாதான் புட்டு நல்ல சுவையா இருக்கும். நாங்க அப்ப சுடுதண்ணியை விட்டு கொள்ளுவோம், அளவளவா விட்டு குழைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க மா குத்தி எடுத்தாச்சு. நாங்கள் இனி தயிரிய சேர்க்க போறோம். பாரு தயிரி புட்டுக்கு பயிரி போட்டு எவ்வளவு நிறைய போட்டா நல்லா இருக்கும். தயிரி புட்டுக்கு அவியேக்க நல்லா அப்படியே சேர்ந்து அவியேக்க பசலின் இதெல்லாம் அப்படியே மாவிர தங்கி மற்ற கொஞ்சம் மாவும் வந்துடும். ஓ கணக்க வருது. நாங்க அப்படியே வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே பச்சை மிளகாயம் சேர்த்துக்கொள்வோம். நாங்க உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எப்படி இருக்குதுன்னு வேறுங்கோ பயிரிதான் புல்லா தெரியும். ஓ சில பேர் கொஞ்சம் பயிரிக்க போடுவிடும். நிறைய பயிரி போட்டா தான் நல்லா இருக்கு, சாப்பிட ருசியா இருக்கு. பயிரி போட்டா பயிரி தான் கூட வேணும். மினைக்கட்ட வேலை அவ்வளவும் எங்களுக்கு மினைக்கட்டு செய்தா அவ்வளவும் உடம்புக்கு எங்களுக்கு நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது. கீரை போல மயிச்சு கொடுக்கலாம். இப்படி புட்டா வச்சு சாப்பிட கொடுக்கறது நல்லா. ஓ நல்ல சத்து. நாங்கள் மாவை வைப்பேன், பயிரி எல்லாம் கலந்துட்டோம். இனி மாவை வச்சு புட்டியா வச்சு கொள்ளுவோம். குழைச்சு வச்ச மாவை அவிச்சு நாங்க இப்படியே வச்சு கொள்ளுவோம். எங்க பயிரி புட்டு நல்லா அவிஞ்சட்டம். எங்களுக்கு நல்லா அவிஞ்சாதான் சுவையா இருக்கும் பயிரி புட்டு. எப்படியும் ஒரு 5 நிமிஷம் அவியும். ஓ 5 நிமிஷத்துல அவிஞ்சிடும். நாங்க அப்ப புட்டு அவிஞ்சிட்டோம் பாப்போம். பயிரி புட்டு ஆவி பறக்குதா? நல்லா அவிஞ்சிட்டு அந்த பயிரின் நிறமே மாறி அவிஞ்சு வரவே பாத்தீங்க நல்ல வாசம் மணத்துது. பயிரின் வாசம். நாங்க அப்ப கொட்டு அப்படியே உருந்துட்டு மெட்ட புட்டு போல வராதோ. பயிரிதான் நிறைய பயிரி எல்லாம் அப்படியே உருந்துண்டு நாங்க அப்படியே கிளாரி போட்டு தேங்காய் பூ சேர்க்க போறோம். தேங்காய் பூவை பரவி கொண்டுட்டு கிளறி விடுவோம். பாருங்க எப்படி இருக்காண்டு வெள்ளமா பசல் அந்த என்ன பயிர் அவிஞ்சு இப்படி இருக்காண்டு. நாங்க அப்ப சாப்பிட்டு பார்ப்போம். அப்ப இப்ப பொழுதுபாட்டு கொண்டு இருக்கு. இருண்டு வந்துட்டது. நான் கமரா பிடிக்கிறதால எனக்கு சாப்பிடணும் போலாங்க இருக்கு. நீங்க இருக்க சாப்பிட்டு காட்டுங்க. என்ன கமரா ஸ்டாண்டில் வைக்கல, அது டைம் இல்லை, பொழுது கூட போகுது. அப்ப நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன். சரியான சூடு. நான் இப்ப சாப்பிட்டு பாப்போம் இப்படி இருக்குது. நிறைய தேவையில்லை. பச்சை மிளகாய், வெங்காயம், பயிரி எல்லாம் சேர்த்து அவிஞ்சு வரவே இது ஒரு தனி சுவை. என்ன நான் சாப்பிடல, நான் இதை சாப்பிடும் போதே தெரியும். நானும் இனி சாப்பிட போறேன். கறி தேவையே இல்லை. பச்சை மிளகாய் உரைப்பு தானே, ஆகல உரைப்பு இல்லை, அளவான உரைப்பு. விரும்பினா பொரியல் செய்து சாப்பிடலாம். தேவையில்லை, இதே போதும். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்ல சுவையா இருக்கு.
சில பேருக்கு இது பிடிக்காம இருக்கும் புட்டோட அழிச்சிட்டா நல்ல ஒரு சுவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க கட்டாயம் இதை செய்து சாப்பிடும் நல்லா இருக்கும் மினக்கேடுதான் அவளாம் உடம்புக்கு நல்லது இதை செய்து சாப்பிட்டா சாப்பிட்டோன்னே இருக்கலாம் இதே போல புட்டை வச்சு சாப்பிடுங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் குழந்தை பிள்ளைகளும் கொடுக்கறது நல்லதோ பெரியாக்கள் வர்த்தகாரம் எல்லாருக்குமே இது நல்ல ஒரு சத்தான ஒரு கீரை வகை தான் நோய் எதிர்ப்பு சக்தி கூடின சாப்பாடு இந்த பயிரி வந்து அவ்வளவு ஆரோக்கியம் இப்ப சுவர்காரர் எல்லாம் இதை தேடி எடுத்து வடிவா சும்மா கடைஞ்சு போட்டு கீரை மைத்த மாதிரி மதிச்சு போட்டு சாப்பிடலாம் பாலுகள் விடாம சும்மாவே நல்லா இருக்கும் நன்றி உறவுகளே மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் பாய் நன்றி நன்றி